இப்போ வந்து எல்லாரும் முடிஞ்சு போனதுக்கப்புறமா கெஸ்ட்டெல்லாம் இன்னும் தான் இருக்காங்க. அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கனி அக்காவும், விக்ரமும் பேசுறாங்க. அப்போ கனி அக்கா சொல்றாங்க, "நான் வந்து திவ்யா ரொம்ப சென்சிபிள்னு நெனச்சேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அந்த பிஹேவியர்லாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விக்கல்ஸ் விக்ரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் சொல்றது, "ஐயோ! நானே எல்லாரும் நல்லா வரணும்னு நெனச்ச மனுஷன் நானே, எனக்கே இப்படி பண்ணிட்டாங்க." இத வந்து இன்னைக்கு மதியானத்துலேருந்து அவர் ஒரு 100 டைம்ஸாவது சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "திவ்யாலாம் நான் பார்த்த வரைக்கும் வெறும் வெத்து பேச்சு தான். வெறும் வெத்து பேச்சு. ஒண்ணுமே இல்ல. அப்புறம் சாண்ட்ரா பண்ணது அப்பா ஒரு டாஸ்க்கே எவ்வளோ கெடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டார் நம்ம வாங்கணும்னு சொல்லி விளையாடணும். அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது, டாஸ்க் நாசமா போகணும்னு நினச்சி விளையாடக்கூடாது. அப்படி தான் சாண்ட்ரா விளையாண்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்வதி எவ்வளோ பரவாயில்ல. பார்வதி கூட பார்வதி தப்பு பண்ணியிருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ பார்வதி பண்ணும்போதெல்லாம் அவர் எங்கே போனார்? ஏன் அவர் கேள்வி கேட்கல? அவர் வந்து தனியாக கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. பட் ஸ்ட்ரெயிட்டாக ஆன் த ஃபேஸ் அவர் எந்த இடத்துலையுமே பார்வதியை கேட்டது கிடையாது. இப்போ அவர் சொல்கிறார், பார்வதி வெறும் கேப்டன் கூட தான் சண்டைக்கு நிற்பாங்க, மற்றபடி எதுவும் பண்ண மாட்டாங்க, டாஸ்கில் எதையாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு கனியக்கா சொல்கிறாங்க, ஆமாம் டாஸ்க்லாம் கூட ஏதோ பண்ணிடுவாள்ல. பட் கனியக்கா அதை டேரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக கேட்க வேண்டிய இடத்துல கேட்டிருக்காங்க. இவர் எந்த இடத்துலையும் கேட்டது கிடையாது, பயந்துக்கிட்டு தான் இருந்தார். பட் இப்போது திவ்யான்னு வந்தவுடனே அவருக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. இப்போ எல்லாம் சொல்கிறாரு, திவ்யா வந்து வெத்து பேச்சு அப்படின்னு. வெத்து பேச்சா? பக்கா பிபி மெட்டீரியல் திவ்யா. ஏதோ ஒரு சண்டை எப்படியோ போட்டு ஒரு 3 நாளாக இவ்வளவு நாளாக இருந்த ப்ரமோவையே அவங்க மாற்றி காட்டியிருக்காங்க. பிடிச்சதோ பிடிக்கலையோ அவங்கள வந்து வெத்து வேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பண்ணுறது சரியில்லை, பயங்கர கோபம் வருது, ரொம்ப திமிரு, அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா அதில் லாஜிக் இருக்குது. பட் வெத்து வேட்டுன்னு வந்து திவ்யாவை சொல்ல முடியாது. அவங்களோட கமெண்ட்ஸ்